கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்களும் நேயர்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய உருக்கமான ஜெபமாக இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் பயன்படுத்துவாராக. நாம் தொடர்ச்சியாக மலை பிரசங்கத்திலே ஒவ்வொரு வார்த்தையாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனத்தின் மேன்மை என்ன அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்கின்ற இந்த மேன்மையை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஜெபத்தோடு தியானிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு எதுவாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை வழிநடத்தி நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விரும்பும் நீதியின் கனிகள், சமாதானத்திற்கு ஏதுவான கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வெளிப்படட்டும். எங்களை ரட்சிக்கும் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மீண்டுமாக நன்றியை சொல்லி இது உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு திருச்சபை இருந்தது. அந்த திருச்சபையிலே இருந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் மிகவும் சமாதானமாக இருந்தார்கள். அந்த திருச்சபையை குறித்து யார் கேட்டாலும் அந்த சர்ச்சா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான சர்ச். அந்த திருச்சபைக்கு நம்ம போவோம் அப்படின்னா அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்பாங்க, ஒருவரோடு ஒருவர் மிகவும் சமாதானமாய் இருப்பார்கள். அந்த திருச்சபையின் போதகரும் அவர் அவிதமாகவே இருப்பார் என்று சொல்லி அந்த திருச்சபையினுடைய அனுபவம் இருந்தது. ஆனால் சமீப காலத்திலே அந்த திருச்சபையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜான் என்று சொல்லக்கூடியவர் அந்த சர்ச்சில் ட்ரெஷரரா இருந்தார். அதே சர்ச்சில் இன்னொரு சபை மூப்பர் இருந்தார். அவருடைய பேர் மைக்கேல். இவர்கள் இருவரும் ரொம்ப நண்பர்கள். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்து ஒன்னா படித்து அவங்க ஒரே சபையிலே அங்கு வளர்ந்த ஒரு அனுபவம். எப்பவுமே ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்க. இவர்கள் இருவருக்கும் திருமணமான பொழுது அவருடைய மனைவிகளின் நிமித்தமாக இவ்விருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. சபையில ஒரு பிரிவினை வருகிறதற்கு ஏதுவாக இருந்தது போல இங்கு இந்த ஜானும் மைக்கேலும் பிரிந்து விட்டார்கள். ஒருவரோடு ஒருவர் எத்தனையோ ஆண்டுகளாக பேசவில்லை. இவர் அவரை பார்த்தா பேச மாட்டாரு, அவர் இவரை பார்த்தா சிரிக்க மாட்டாரு. ஆனால் அதே திருச்சபைக்கு வருவாங்க. அவர்களுக்குள்ளாக இருந்த 2 பேருக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் போய்விட்டது. மற்ற விசுவாசிகளும் அவர்களை பார்த்தாங்க, என்ன இப்படி ஜான் வாழ்க்கையில மைக்கேல் வாழ்க்கையில சம்பவித்து விட்டதே என்று சொல்லி அவங்க அதை குறித்து ஒன்றும் ஒரு இதா எண்ணவில்லை. அதுல இருந்த வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேரும் இன்னும் பிரிகிறதற்கு ஏதுவாக தகாத விஷயங்களை அவருடைய மனைவிமார்களிடத்திலே சொல்லி இன்னும் அவர்களுக்குள்ளாக கோபம் ஆக்ரோஷம் அதிகரிக்கிறதுக்கு ஏதுவாக அங்கு இருந்தவர்கள் செயல்பட்டார்கள். ஆனா அந்த சர்ச்சுக்கு டேவிட் என்று சொல்லக்கூடியவர் புதுசா டிரான்ஸ்பர் ஆயிட்டு வந்தார். இந்த டேவிட் என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா, எங்கு போனாலும் சரி, எப்படிப்பட்ட பிரிவினை இருந்தாலும் சரி, ஜெபத்தோடு சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறது இந்த டேவிட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு கிஃப்ட் என்றே சொல்லலாமே. ஒரு சிலரை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையா இருக்கிறவங்கள பிரிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த டேவிட் எப்படிப்பட்ட மனுஷன்னா, சபையில இருக்கட்டும், அவர் வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரிவினை இருந்தாலும் சமாதானம் பண்றதுல பயங்கர கைத்தேறினவர் என்று சொல்லலாம். இந்த டேவிட் வந்தது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். இந்த சபையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல ஒரு சபை, எல்லாரும் சமாதானமா இருப்பாங்க. ஆனா இந்த ஜான் மைக்கேல் ஏறக்குறைய ஒரு 5-6 வருடங்களாக பேசாமல் இருக்கிறார்களே, இதற்கு எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 வாரம் இவர்கள் இருவருக்காக அவருடைய தனி ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் டேவிட் ஜெபிக்க ஆரம்பித்தார்.
ஒரு 2 வாரம் கழித்து இவர் என்ன பண்ணார்னா, இந்த ஜான் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் பேசினார். பேசின போது, ஐயா உங்களை குறித்து நிறைய நல்ல விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? யார் என்னை குறித்து சொன்னா என்று சொன்னதும், நீங்க அவருடைய பேரை சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. ஆனா உண்மை இதுதான். இதோ மைக்கேல் உங்களை குறித்து நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன அப்படின்னா, மைக்கேல் முந்தி வந்து சர்ச்சில் ட்ரெஷரரா இருந்தாரு. அவர் வந்து காணிக்கை டீக்கனாக இருந்து காணிக்கை எடுத்து அப்படியே வரும்பொழுது அவர் வந்து சிரித்து கொண்டே வருவாரு. அந்த சிரிப்பை நான் இப்பொழுது இழந்து விட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளாக வந்ததும் இந்த ஜானுடைய முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை நான் பார்த்துட்டு அடுத்த வாரம் நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் அவருடைய அந்த சிரித்த முகம்தான் எனக்கு இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, ஒரு சில வருடங்களாக அந்த சிரித்த முகத்தை நான் பார்க்காதனால எனக்கு சரியா சமாதானம் இல்லைன்னு சொன்னார். அப்படியா சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஜான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே. ஆனா இவ்வளவு நாள் எல்லாரும் என்கிட்ட வந்து மைக்கேல் உங்களை குறித்து தகாத விஷயங்களை பேசுறான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க ஐயா, அதெல்லாம் தவறான விஷயம். உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு. அதிலும் நீங்க அந்த காணிக்கை எடுக்கும் போது உங்களுடைய சிரிப்பை அவரு ரொம்ப மிஸ் பண்றாரு. சமாதானத்திற்கு ஏதுவான அந்த ஒரு இதை அவர் மிஸ் பண்றாருன்னு சொன்னதும், அப்படியா என்று சொல்லி அவர் அமைதலாக இருந்தார். பிற்பாடு இவர் என்ன பண்ணாருன்னா, மைக்கேல் கிட்ட வந்தார். மைக்கேல் கிட்ட வந்து அதே போல ஜானை பற்றிய நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். மைக்கேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த மைக்கேல் வேற யாரும் இல்ல, பெரிய ஒரு பிசினஸ்மேன். இவர் தன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் பயங்கரமா செஞ்சிருப்பார். இப்போ இவர் சொன்னாரு, ஐயா நீங்க சொல்றது உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த ஜான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து நல்ல காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அவர் இப்ப என் வீட்டுக்கு வந்து ஜெபித்து 5 வருஷம் ஆயிடுச்சு என்று சொன்ன இந்த விஷயத்தையும் இவர் பகிர்ந்து கொண்டார். இவரை பற்றிய நல்ல விஷயத்தை இவர்கிட்டையும், இவரை பற்றிய நல்ல விஷயத்தை அவர்கிட்ட சொன்னதும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. அந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்தபொழுது ஜான் ரொம்ப வருஷமா சிரிக்காமல் இருந்தவர் அன்றைக்கு அவர் காணிக்கை எடுக்க முற்பட்டு முன்பு போல சிரித்து கொண்டே எல்லாரிடத்திலும் அப்படி பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி காணிக்கையை வாங்கினார். இந்த சிரிப்பை பார்த்ததும் மைக்கேலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அவ்வளவு நாள் சிரிக்காம இருந்த ஜான் நம்மளை பார்த்து சிரிச்சாரேன்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக அவரை பார்த்து சிரித்தாரு. ஆலயத்திலே ஆராதனை முடிந்த உடனே இருவரும் 2 பேரை கட்டி பிடித்து அழுது இவர் சொன்னாரு, இதோ நான் உன்னுடைய ஜெபத்தெல்லாம் மிஸ் பண்றேன். நீ எப்படியாச்சும் என்னுடைய வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி அன்னைக்கே அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த மத்தியான வேளையிலே அவர்கள் ஜெபித்து ஒரே குடும்பமாக அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்ற ஒரு நிஜ அனுபவத்தை நான் வாசித்தேன். இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சாத்தான் அவனுக்கு என்று ஒரு கருவியை வைத்திருக்கிறான். அது என்ன அப்படின்னா, மக்களிடத்திலே பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, பிரிந்து இருக்கிறவர்களை எல்லாம் இணைக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செயல் மகத்தானதாக இருக்கிறது. அவருடைய செயல் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஏன் இந்த வாக்கியத்தை ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே மிகவும் ஆழமாக யூதர்களிடத்திலே சொன்னார் என்றால், யூதர்கள் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இரட்சகராக இயேசு கிறிஸ்து மேசியாவாக அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்ட போது அவர்கள் ஒற்றுமை உள்ள ஜனமாக இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, மற்றவர்கள் எப்போ ஒரு குடும்பத்தை புகழ்வாங்க அப்படின்னா, அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்து ஏக சிந்தை உள்ளவர்களாக செயல்களை செய்யும் போதுதான் தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் இந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கு, அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க என்று சொல்ல முடியும். ஆனால் அதே குடும்பம் ஜெபிக்காமல் ஆண்டவரை தேடாமல் பிரிவினை உள்ளதாக இருக்குமே என்றால், பார்க்கிற மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது, என்ன காரணம் என்று யோசிப்பார்கள். ஆனாலும் சில நேரத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இடரல் வரவே வராது என்று யாரும் சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் வரும். இதோ பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் எவைகள் எப்படி வந்தாலும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக வருடங்களாக பிரிந்திருக்கிறதை தேவன் விரும்புகிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு காட்டுவார்.
ஆனா இதே சாத்தான் உள்ள வந்தா அல்லது சத்ரு உள்ள வந்தா அவன் என்ன செய்வான் அப்படின்னா 99 நல்ல குணம் இருக்கும், ஆனா ஒரே ஒரு கெட்ட குணத்தை காமிச்சு அந்த மனிதன் சரியில்லை, அந்த பெண்மணி சரியில்லை என்று விரோதத்தை நமக்குள்ளாக தூண்டுவான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை மறந்து போகாமல் இதோ சமாதானம் பண்ணுகிறதற்கு ஏதுவாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உங்கள் கையிலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா சமாதானத்திற்கு ஏதுவான வழியிலே உங்களையும் என்னையும் நடத்துவதுதான். அதுல ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்தின விசேஷம் என்ன அப்படின்னா, முழு வேதாகமத்திலே பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஏறக்குறைய 400 வாக்கியங்களுக்கு மேலாக சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் ஆல் அபவுட் பீஸ். உங்களையும் என்னை ஆண்டவர் படைச்சதின் நோக்கமே அதுதான். என்ன அப்படின்னா நம்ம சமாதானமா இருக்கணும். நீங்க பொதுவாகவே சமாதானமா இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எளிதா நோய் அவங்கள தாக்காது. யாரை எளிதா நோய் தாக்கும் அப்படின்னா சமாதானம் இல்லாதவர்களை தான் எளிதா நோய் தாக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 26:3 ஆண்டவர் சொல்லும் போது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். த கிரேட்டஸ்ட் மெடிசன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா நோய்க்கு ஒரு தீர்வு இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானத்தை இங்கு பக்தன் சொல்லும் போது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அதை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காலங்கள் இருக்கும், இதோ நாம் கீழே விழுகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் நல்லவராக இருக்கிறார், அவருடைய மகத்தான செயல்கள் மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஜீவனுள்ள தேவன் பேரிலே நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் உத்தமமா மாற்றிடுவார். இந்த உத்தம இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். உத்தமமான செயல் ஆபிரகாமிடத்திலே இருந்தது, ஏராளமான தீர்க்கதரிசிகளிடத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட உத்தமமான இருதயம் இருந்து தேவனை பற்றி கொண்ட மனதை உடைய தேவனுடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்துடனே ஆண்டவர் வழிநடத்துவார். அப்படிப்பட்ட மேன்மை உங்களுக்கு வேண்டுமா? அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு இந்த உலகத்துல 2 விதமான கிரியைகள் தான். ஒன்று பாவ செயல்கள், இன்னொன்னு நீதியான செயல்கள். இந்த சுயநீதி அடங்கிய செயல்கள் கூட பாவ செயல்கள் தான். ஆனா உண்மையான நீதியான செயல்கள் என்று எதை நாம் சொல்லுகிறோம் என்றால் சுயநலமற்ற செயல்கள். நமக்கே வேண்டும் என்று பார்க்காமல் மற்றவர்களுக்கு அந்த நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் ஏராளமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது இதோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே ஏசாயா புத்தகம் 32:17 இப்பொழுது கவனிப்போம். நீதியின் கிரியை சமாதானம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பாவ செயலை செஞ்சு நான் சமாதானமா இருக்கிறேன்னு எந்த மனுஷனாச்சும் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உள்ளான மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துர்ச்செயலை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவனுடைய இருதயம் அவனை வாதிக்கும். நீ பேசினது தப்பு, நீ பார்த்தது தப்பு, நீ செய்த செயல் தவறு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் அதை உணர்த்துவார். அதை ஆண்டவர் சொல்லும்போது ரோமர் 2 தேவனுடைய பிரமாணத்தை அறியாத புறஜாதியார்களுடைய இருதயத்துல கூட ஆண்டவர் அவருடைய நியாய பிரமாணத்தை எழுதியிருக்கிறாராம். அப்படின்னா நீதியின் கிரியைகள் இதுவே, இதையே நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்றால் நம்முடைய தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை பாருங்க. அதே வசனத்தை நான் அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்கிறேன். ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். 2 வார்த்தையை ஏசாயா பக்தன் பயன்படுத்துறார். அமெரிக்கை என்றால் என்ன? ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை. நிறைய நேரத்துல மனுஷன் இதோ அமைதலை தேடி போறான். என்ன ஒரு உலகம், என்ன ஒரு வாழ்க்கை, வெறுத்திருச்சு, நான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடுனேன், நான் போறேன், ஆனா எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற ஏராளமான ஐஸ்வர்யவான்களை நாம் பார்க்கிறோம். ஆனால்
எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவ பயத்தோடு வாழும் பொழுது அந்த ஏழை குடும்பத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறாரு. கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கணவன், மனைவி, பிள்ளைகள் அமெரிக்கையாக இருக்கிறார்கள். அவர்கள் அமைதலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்கிறாரே, அப்படிப்பட்ட இல்லத்திற்குள்ளாகத்தான் ஆண்டவர் சுகத்தையும் கொடுக்கிறார். ஆனால் எங்கு கோபம், எரிச்சல், வீண் வைராக்கியம் இருக்கிறதோ பல்வேறு விதமான நோய்களுக்கு அங்கு இடமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்போ இந்த சமாதானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்திற்கு ஏதுவான செயல்களை செய்து இதோ பிரிந்து இருக்கிறவர்களை இணைக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா இந்த உலகம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரிந்து விட்டது. இந்த ஒரு உலகம் மாத்திரமே பாவத்திற்குள்ளாக அமிழ்ந்து போனது. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை அனுப்பினதின் நோக்கமே என்ன அப்படின்னா அவர் மூலமாக சமாதானத்தின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்து அவர் மூலமாக இந்த சமாதானத்தை கொடுப்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றார். அவரு தம்முடைய ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு பரமேறுகிறதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களை அழைத்து சொன்ன வார்த்தை தான் இது. அந்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்கள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான பாக்கியம் என்ன அப்படின்னா சமாதானத்திற்கு ஏதுவான மேன்மைகளை நமக்கு கொடுக்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதை இங்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் கடைசியா உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த ஒரு மேன்மையான பொக்கிஷம் என்ன அப்படின்னா கிறிஸ்து வைத்து போன சமாதானம். இது உலகத்தார் கொடுக்கிறது போல அல்ல. அந்த வாக்கியத்துல கீழே சொல்லும் போது சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை முற்காலத்திலே நாம் பாவிகளாக இருந்து துரோகம் செய்து ஆண்டவரை விட்டு தூர பிரிந்து வாழ்ந்த போது நம்முடைய இருதயம் நம்மை வாதித்தது, நம்மை நிந்தித்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே ஓடி வந்து நம்மை அணைத்து அவரோட கூட நம்மை இணைத்து இருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சமாதானத்தின் தேவன் உங்களையும் என்னையும் காத்து கொள்ளுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பேரும் ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக யெகோவா ஷாலம் என்று சொல்லுகிறது the Lord of peace. அதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய தேவன் யாரு அப்படின்னா அவர் இறங்கி வந்து நம்முடைய வீட்டிலும் நம் வாசம் பண்ணும் ஸ்தானத்திலே தேவ பிரசன்னம் இறங்குமே என்றால் நிச்சயமாய் சமாதானம் இருக்கும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா he is Jehovah Shalom, the Lord of peace, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அதை போல் ரொம்ப அழகா எழுதுவார். கொரிந்து பட்டணம் ஒரு நல்ல ஒரு பட்டணம் என்று சொல்ல முடியாது, ஒரு பயங்கர கொடிய ஒரு பட்டணம். ஆனா அந்த பட்டணத்துல இருந்த அந்த கொரிந்து பட்டணத்தின் திருச்சபையாருக்கு முதல் நிருபத்தை எழுதும் போதே 14ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்வாரு, நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். தேவன் இறங்கி வரும் இடத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போன பொழுது என்ன ஆண்டவர் இப்படி சமாதான குலைச்சலை ஏற்படுத்திட்டாரு, நம்ம எல்லாம் இப்படி அடிமைகளாக போறோமே, அவங்க தேவன் பேர்ல தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க பாவிகள் அல்லது நாங்கள் துரோகம் செஞ்சோம், எங்களுடைய துரோகத்தின் நிமித்தமாய் இந்த தண்டனை வந்தது என்று சொல்லி அவர்கள் எண்ணாமல் அவர்கள் தன்னுடைய மனதிலே குழம்பி கொண்டுதான் போனார்கள். ஆனால் அவங்க குழப்பத்தோடு போன பொழுது கூட ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை அங்கே எரேமியா 29:11 சொல்லும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா
தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துடுறோம். என்ன ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நம்ம இப்படியே முடிச்சுக்கலாமே, இன்னும் நம்ம இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழணுமா என்று எண்ணுகிற மனிதர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேரிலும் என் பேரிலும் மேன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறாராம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ அதே வார்த்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். சமாதானத்திற்கு ஏதுவான சுவிசேஷத்தை நம்மிடத்திலே கொடுத்து அவருடைய சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்து நடக்கும் போது நம்மளை பகைக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய மகத்தான செயல்களுக்கு முடிவே இல்லை. எங்க ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரோ, இதோ அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளாகவே இருக்கிறது என்று சொன்னார். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது முதல்ல அந்த சமாதானத்தின் செய்திய தேவ தூதர்கள் யாரிடத்துல போய் சொன்னாங்க அப்படின்னா, மெய்ப்பர்களிடத்துல தான். இந்த மெய்ப்பர்களிடத்திலே முதலாவதாக ஏன் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது என்றால், பழைய ஏற்பாட்டு காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஒரு பாவி பாவம் செய்வானே என்றால் அவன் பலியை கொண்டு வர வேண்டும். அந்த ஆடு பழுதற்ற ஒரு ஆடாக இருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான ஆடுகளை அவர்கள் வளர்த்தார்கள். இங்கே இந்த செய்தியை ஆண்டவர் மெய்ப்பனிடத்திலே ஏன் அங்க சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு அறிவிக்கிறார், இதோ ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்பட்டாயிற்று, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேசியா வந்துவிட்டார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது எங்க அழகா கெப்ரியல் சொல்றாரு பாருங்கள். லூக்கா 2:14, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது நிமித்தமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வாக்கியம் தொடர்ந்து சொல்லும் போது, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறது என்றால், இன்னைக்கு சமாதானம் இல்லாத குடும்பத்துல ஒரே ஒரு தீர்வு தான். அந்த தீர்வு வேற யாரும் இல்லை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்து ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிரவேசிப்பார் என்றால் அந்த வீடு சமாதானத்தின் வீடாக மாறும். அந்த வீட்டிலே நீதியின் கனிகள் வெளிப்படும், பரிசுத்தமான வாழ்க்கை வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆனா அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு இந்த ஜனம் விசுவாசிக்காத போது ஆண்டவர் அவங்க கிட்டையும் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்றார். பாருங்க, லூக்கா அதே புத்தகம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதே, சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நீதியை விரும்பாம, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விரும்பாம நம்ம ஒரு போலியா தேவனை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்க பிரிவினை வரும் அப்படின்றார். அந்த பிரிவினையை நாம் ஏராளமாக பார்க்க முடியும். இந்த பிரிவினை நமக்குள்ளாக வரக்கூடாது அப்படின்னா தேவனை தேட வேண்டிய பிரகாரமாய் நாம் தேட வேண்டும். இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்தார். அவர் சொன்ன எச்சரிப்பை எல்லாம் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையா நடந்திருந்தாங்கன்னா அவங்க மேல ஆண்டவருடைய கோபாக்கினை வந்தே இருக்கார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். இன்னைக்கு நிறைய நேரத்துல போதகர் நம்மளை எச்சரித்து பிரசங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பாஸ்டர் என்ன ஒரு மாதிரி கடுமையா நம்மளை பிரசங்கிக்கிறாரே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவரல்ல, கர்த்தரே அவரை கொண்டு பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்று எச்சரிப்பை நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வரும். இங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18-17 நீங்க வாசிங்கன்னா, ரொம்ப ஒரு ஏறக்குறைய 3.5 வருஷம் கழிச்சு ஆகாப் ராஜா எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? அப்ப இவன் இந்த உண்மையான தீர்க்கதரிசியை பார்த்து எப்படி பார்க்கறான் அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் என்று அவன் அங்க நினைக்கிறான். அப்படி அல்ல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா நம்ம கீழ்ப்படியாம போகும்பொழுது அது எச்சரிப்பாக மாறுகிறது. அதை எச்சரிப்பாக மாத்திரமல்ல, தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. இது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை மனம் திருப்பி மீண்டுமாக கிறிஸ்துவின் பாதையிலே கொண்டு வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான வழியிலே நாம் நிலைத்திருந்து நாம் சமாதானத்தோடு ஜீவித்து
மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த எலியா யாரு அப்படின்னா, சமாதானத்தின் ஊழியத்தை செய்தவர். ஏராளமான சமாதானத்தின் செயல்களை செய்தார். ஆனா அவர் பண்ண பிரசங்கத்தை ஆகாப் ராஜா புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய மனைவியும் புரிந்து கொள்ளவில்லை. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சமாதானத்திற்கு ஏதுவாக நடத்துகிறதுக்கு ஏதுவாக நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது இது தேவனுடைய எச்சரிப்பு என்று கேட்டு நாம் நடப்போமே என்றால் உங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இதே நேரத்திலே அடுத்த வாரத்திலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.